அனைவருக்கும் வணக்கம். குமார் டேட்ஸ் வழங்கும் நான் உங்கள் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க இந்தியன் 2 படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னென்னா, சித்ரா அரவிந்தன் அப்படின்றவனா அவங்க கூட சேர்ந்துன்னு ஒரு 3 பேர் சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலில் அவங்க ஊரில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க. அதுக்கு நிறைய லைக்ஸ் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகுறாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து மேலேருந்து கீழே ஒரு பொண்ணு விழுந்து செத்து போயிடுறா. அதை கேள்விப்பட்டு இவங்க போயிட்டு ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு இறந்து போனதில் நியாயம் வேணும், அநியாயமாக எப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்குன்னொன்னே போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி யூடியூப் சேனலில் போட்டு காசு சம்பாரிச்சின்னு இருக்கிறீங்களா, இங்கே கலாட்டா பண்ணின்னு இருக்கிறியா, நேற்று ஸ்டேஷனில் உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சிட்டோன்னா இவனுடைய ஃப்ரெண்டு தான் எடுத்துன்னு ஜாமீனில் வெளியே கொண்டு அவனை கண்ணாமண்ணான்னு கத்துறா. நீனா யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ஊரில் நடக்கிறதெல்லாம் போட்டின்னா ஊரில் நடக்கிற நல்ல அநியாயம்லாம் போயிடுமா, உன்னால் ஒரே நேரத்தில் எல்லாம் சரிப்படுத்திடுவியா, நீ பேசாமல் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி என் கூட அமெரிக்காவுக்கு வா அப்படின்னு, ஒழுங்காக வந்துரு அப்படின்றா. இவன் ஏன் நான் அமெரிக்காவுக்கெல்லாம் வரல, என்னால் இங்கே நல்லது பண்ண முடியும், இங்கே நடக்கிற தப்பெல்லாம் என்னால் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியும், நான் ஓட்டு போடுற உரிமை எனக்கு இருக்குது, அந்த ஓட்டு போடுற ஆயுதம் எடுத்து பெரிய அதை வச்சு நான் மிகப்பெரிய மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னா அவள் திட்டுறா. இந்த ஓட்டு போடுறத வச்சு ஆயுதம் வச்சுன்னு இருக்கேன், இதை வச்சு நான் நிறைய சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் நீ நினைக்காத. நீ ஓட்டு போடுறதுன்னது குறிப்பிட்ட ஒரு 5 பேர் தான் உன்னை சுற்றியே இருப்பாங்க, நம்மளை சுற்றியே. இந்த 5 பேருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டுன்னு இருக்கிறோம். சேஞ்செலாம் வராது, எக்ஸ்சேஞ்சு தான் ஆகும். இன்றைக்கி இவர் வந்தார்னா நாளைக்கு அவர் வருவார், இல்லைனா நாளைக்கு இவர் வந்தார்னா அவர் வருவார். இந்த 5 பேர் தான் நம்ம சுற்றிக்கிறவங்களாம் ஒரு டைமாக வந்துன்னு இருக்காங்க. ஆகவே இவங்க சேஞ்ச் வராது, எக்ஸ்சேஞ்சு தான் வரும். நான் சொல்கிறத கேளு, நீ என் கூட கிளம்பி வா அப்படின்றான். இவன் அதெல்லாம் முடியாதுன்னுறான். கடைசியில் இவங்க ஃப்ரெண்டுங்குள்ளே பேசிக்கிறாங்க, என்ன இப்படி ஆகுது, நம்மளால் இந்த மிகப்பெரிய சக்தியெல்லாம் எதிர்த்து நிற்க முடியலையா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அவன் இந்த அரவிந்தன் சொல்கிறான், இதுக்கு முன்னே இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாராம், அவர் இது மாதிரி அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்டு எல்லோரையும் அப்படியே கத்தி எடுத்து குத்திடுவாராம், அவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும், அவர் தான் வரணும் பொழுது, நம்மளாலாம் ஒன்றையும் பண்ண முடியலன்னொன்னே அந்த நேரத்தில் இவங்களுக்கு நியூஸ் கிடைக்க இந்தியன் தாத்தா ஏதோ ஒரு நாட்டில் இருக்கார் அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அவர் எங்கே இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் இருக்குல்ல, அதில் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஒரு மெசேஜ் அவருக்கு அமுச்சு விடுவோம், இந்தமாரி அநியாயம் நடக்குது, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் இண்டியன் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இவர் தைவானில் இருக்கிறார் இந்தியன் தாத்தா. அப்போது அவரும் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன், நான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா இந்தியன் தாத்தா வராராம், நம்ம பிரச்சனைலாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அவர் வராரு. வரும்போதே அவர் தைவானில் ஒரு மர்டர் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவர் களை எடுக்கிற, நாங்கள் ஒரு களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. வந்தவொடனே தைவான் போலீஸ் இங்கே இந்தியன் போலீஸ்கிட்ட இந்த மெசேஜை கொடுக்குறாங்க, இது மாதிரி இங்கேருந்து ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டு போய்கிறாரு, அந்தமாரி ஆள் உங்கள் ஊர் நாட்டில் இருக்காங்களான்னு இங்கே போலீஸ் உஷாராகிடுது. ஏற்கனவே இங்கே சேனாதிபதின்றவர் இங்கே போயிருக்காரு, அவர் தான் இந்த வேலையை பண்ணிட்டு வந்திருப்பார் அப்படின்னோன்னு அவர் இங்கே வராருன்னு இவங்க வெயிட் பண்ணுறாங்க இந்தியன் தாத்தாவை கைது பண்ணுறதுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த பசங்கிட்ட யூடியூப் சேனல்காரன்ட்ட சொல்கிறாரு, இப்போ நாட்டில் நடக்கிற பெரிய விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் லஞ்சம் வாங்குறவங்க இருக்காங்க, அந்த இதுவை பார்க்கணுன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்தும் நீங்கள் கிளம்பி வரணும், உங்கள் எதிர்க்க நடக்கிற அநியாயத்தை நீங்கள் வெளியே கொண்டாடணும், நாட்டில் நடக்கிற குப்பைங்களை பெருக்கி பிரயோஜனம் இல்லைப்பா, வீட்டில் நடக்கிற குப்பைங்களை பெருக்கணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இவங்க பார்க்குறாங்க, நம்ம பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கேருந்து கூப்பிட்டோம், கட்சியில் பார்த்தா இவர் தொடர்பத்தை நம்மகிட்டே கொடுத்துட்டு நம்மளே பெருக்குன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது பண்ணாலும் சரின்ட்டு பரவாயில்ல, அவர் சொல்கிற ஐடியாவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவர் சொன்ன மாதிரியே இவங்களும் பண்ணுறாங்க. அப்போ இவர் அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்த உடனே சிபிஐயிலேருந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பக்கம் வராங்க.
அதிலேருந்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணதுலேருந்து இவர் எஸ்கேப் ஆனாரா, அவர் கொடுத்த ஐடியா பிரகாரம் இந்த பார்க்கிங் டாக்ஸ்ன்ற இந்த யூடியூப் சேனல் வச்சுன்னுக்கிறவங்க அவர் சொன்னது பிரகாரம் நடந்தாங்களா, இது வந்து எப்படி என்னாச்சு அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அதனுடைய எஃபெக்டை நம்ம எதிர்பார்த்துன்னு இந்த செகண்ட் பார்ட்டுக்கு போனால் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. காரணம், இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் எழுதின ஒரு கிரிப்னஸ் இந்த செகண்ட் பார்ட்டில் கமல்ஹாசனை பற்றி கரெக்டாக அந்த கேரக்டர் சரியாக எழுதலை. அவர் அங்கேருந்து வரதும் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி அவர் அந்த வர்ம கலையில் எப்படி கொலை பண்ணுறாரோ அதே அச்சடிச்ச காப்பி மாதிரி இதுலேயும் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இவர் பண்ணுற ஒவ்வொரு மாற்றமும் நம்பகத்தன்மையே இல்லை கொஞ்சம் கூட. இந்த நம்பகத்தன்மை இல்லை, அவர் கேரக்டர் எழுதின விதம் சரியாக இல்லாததுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சித்தார்த்தை காமிச்சின்னு வரும்போதே ஓரளவுக்கு நல்லா போன கதை கமல்ஹாசன் வந்தவொடனே உண்மையிலே படுத்துக்குது. ஆகையினால ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேக்கிங் தான். சரி, ஒரு வழியாக ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனால் செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கரெக்டாக எழுதுந்த சித்தார்த்தனுடைய கேரக்டர் மட்டும்தான் பக்காவாக நல்லா எழுதியிருக்காங்க. சித்தார்த்த கேரக்டர் மட்டும் இவங்க நல்லா பண்ணலன்னா இந்த படம் இன்னும் ஒரு படி கீழே போயிட்டுருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சித்தார்த்தம் அந்த சித்ரா அரவிந்தன் இந்த கேரக்டரில் அவர் தான் நடிச்சிருக்காரு, நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி இந்த படத்தில் வந்து மெயின் பிரச்சனையே வந்து இந்த படத்தினுடைய லென்த்து. ஏறக்குறைய 3 ஹவருக்கு மேலே இந்த படம் ஓடுது. அந்த லென்த்து பிரச்சனை. ரெண்டாவது, இந்த படம் வந்து 2017 ஆரம்பித்து 2024 முடிச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் ஒரு க்ரெயின் வந்து கீழ் வந்து ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொரோனா பீரியடு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வெளியே போகிறதும் புது ப்ரொடியூசர் வர்றதும் இப்படி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு போச்சு. ரெண்டாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு படத்தினுடைய அழகே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுத்தாளர் சுஜாதாவினுடைய அற்புதமான வசனங்கள், அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமானுடைய அபாரமான பாடல். இந்த ரெண்டுமே இந்த செகண்ட் பார்ட்டில் கிடையாது. அனிருது ஓரளவு தான் பண்ணியிருக்கிறத தவிர ஏஆர் ரகுமானுடைய கம்பேர் பண்ணி ஃபஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஒன்றுமே இல்லாத ஆயிடுது. ரெண்டாவது, ரவிவர்மாவுடைய கேமரா ஒர்க்கு. அவர் என்ன பண்ணுவார், கதை வந்து இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது. அந்த கிளைமேக்ஸ் சீனில் அந்த ஜனங்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து கமல்ஹாசனை அந்த பிடிக்கிற சீனை நல்லா எடுத்துருக்கிறாரு. அவரை தான் அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா இது 5 வருஷமாக எடுத்துன்னு வர கதை. அவர் அந்த பக்கம் இதுவாகிடுறாரு. ரெண்டாவது, சுஜாதா அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் எழுதின டைலாக்கை இந்த படத்தில் வந்து 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. ஜெயமோகன் எழுதியிருக்காரு, அப்புறம் லக்ஷ்மி சரவணகுமார்னு ஒருத்தர் இது பண்ணி, அப்புறம் கபிலன் வைரமுத்து. இவங்க 3 பேரும் சேர்ந்து எழுதி கூட இந்த படத்தினுடைய டைலாக் வந்து அவ்வளோ வந்து கிரிப்பாக ஒன்றும் இல்லை. அவர் ஒரு டைலாக்லேயும் ஒரு வெடிகுண்டு வச்சுருப்பார் சுஜாதா. இதில் ஒரு லக்ஷ்மி வெடி கூட வெடிக்கலை. எங்கே ஒரு இடத்துல அப்படியே சின்ன ஒரு டைலாக் போதை தவிர, அந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து நான் சங்கந்தட்டில் பார்க்கும்போது சுஜாதா டைலாக்கு ஜனங்க அப்படியே கைத்தட்டி ஆர்ப்பரித்து சிரிப்பாங்க. இதில் ஒன்றும் பெரிய ரெஸ்பான்சிபிள் ஒன்றும் இதில் இல்லை. மற்றபடி ஏகப்பட்ட ஆக்டருங்க. அதில் சிபிஐ அதிகாரியாக பாபி சிங்கா தான் வந்து கமல்ஹாசனை துரத்தின்னு போகிற கேரக்டர் வராரு. அது படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து துரத்தினே அது எப்போ தான் அரெஸ்ட் பண்ண போகிறா, அதுவும் சரியாக ஒன்றும் அப்படி ஒன்றும் கரெக்டாக அதையும் எழுதலை. அவருடைய அப்பாவா நெடுமுடி வேணும் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் விவேக் நடிச்சிருக்காரு, மனோபாலா. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை, பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. ராகுல் பிரீத்தி சிங் வந்து நம்ம சித்தார்த்தனுடைய லபராக வராரு. அப்புறம் டெல்லி கணேஷ் இருக்கார். இதில் எஸ்ஜே சூர்யா வராரு. அவருடைய கேரக்டர் இந்த படத்தில் வந்து சும்மா 2 சீன் வருது, அதோட முடிச்சுட்டு இந்த படத்தினுடைய தேர்ட் பார்ட் வருது. அதில் எஸ்ஏ சூர்யா வரான்னு கடைசியில் வந்து அந்த தேர்ட் பார்ட்டினுடைய 2-3 ட்ரெய்லர் மாதிரி போட்டு நம்மளை பயமுறுத்தி அனுப்புகிறாங்க, தேர்ட் பார்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த படத்தை வந்து பிரச்சனையே என்னன்னா இதனுடைய லென்த்து தான். இந்த லென்த்தை இது பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவு இதுவாக இருக்கும். மற்றபடி இதை வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட்டோட இதை செகண்ட் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டி இது கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஃபஸ்ட் பார்ட்டுக்கிட்ட நிழலை கூட இது தொட முடியாது.
மற்றபடி இந்த படம் வந்து உங்களுக்கு மொத்தத்தில் இந்த படம் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, பெருசாக எதிர்பார்க்கப்பட்டாலும் ஒரு சராசரி படமாக தான் எனக்கு தெரியுது. மற்றபடி எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.